Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 8 7th sum பார்க்கலாம் வாங்க. From the following particulars, Raja Traders prepare reconciliation statement as first 31st January 2018. First balance as per bank statement. Balance as per cash book நம்ம ஒரிஜினல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம பேங்க்கில் அமௌண்ட் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது அப்படியே இருக்குது மீனிங்னா நம்ம இதுக்கு ஆப்போசிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 5000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். Check amounting 800 had been recorded in the cash book, have been deposited in the bank. செக்கு வந்து நம்ம பேங்க்கில் என்றைக்கு டெபாசிட் பண்ணுறோன்னா 25th January 2018. ஆனால் அது எப்போ நம்ம கிளியராக என்ட்ரி ஆகி அமௌண்ட்டு வருதுன்னா 22nd February 2018. ஆனால் நமக்கு சம்ம எப்போ முடிஞ்சிருது? 31st January முடிஞ்சிருது. அப்போ 31st January அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுதா? இல்லை இல்லையா? நம்ம எப்போ ஆட் ஆகுது? பிப்ரவரியில் தான் ஆட் ஆகுது, ஜான்வரியில் ஆட் ஆகலை. ஜான்வரியில் ஆட் ஆகலைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 800 ருபீஸை மைனஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிப்ரவரியில் தான் ஆட் ஆகுது, ஜான்வரியில் ஆட் ஆகலை. ஆனால் ஆப்போசிட் மெத்தடுன்றால் 800 நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். Check deposited but not cleared 800. Next, amount received by bank through NEFT amounting 3000 and omitted in the cash. Amount வந்து ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணாலே நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இது ஆப்போசிட் மெத்தடுன்றதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதான் பாருங்கள், எழுதியிருக்க பாருங்கள். லெஸ் அமௌண்ட் ரிசீவ்டு பை பேங்க் 3000 மைனஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 check issued for 3000 and 2000 on 29 March 2018. Only the first check is presented for payment. ஃபஸ்ட்டு செக் மட்டும்தான் பேமெண்ட் ஆகிடுச்சான் நம்ம கொடுத்த 2 செக்கில். அப்போ செகண்ட் செக்கோட அமௌண்ட் என்ன இருக்கும்? நம்ம அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். நம்ம அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் அப்படியே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 2000 ருபீஸை ப்ளஸ் பண்ணுவோம். அது ஆப்போசிட்ன்றதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் 2000. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மோட்டார் வெஹிக்கிளுக்கு பே பண்ணுறோம் பேங்க் மூலயமா. இப்போ அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இது ஆப்போசிட் மெத்தடுனா 1000 ருபீஸ் ப்ளஸ் பண்ணுறோம். அதை எழுதிட்டு பாருங்கள். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ? 1000 ருபீஸ் எழுதியிருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு credit side of cash book was under cash by 700. கேஷ் புக்கு இங்கே ஒரு சம்மில் இருக்குது பாருங்கள். கேஷ் புக் நாங்கள் 10th சம்மில் இருக்குது ஒரு கேஷ் புக் காமிக்கிறேன். இப்போது டெபிட் சைட்னா ரிசிப்ட்ஸ்னால் நம்ம ரிசீவ் பண்ணுறது பேமெண்ட்ஸ். கிரெடிட் சைட்னா பேமெண்ட் நம்ம கொடுக்கறது. இப்போ கிரெடிட் சைட் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகும். டெபிட் சைட் நம்ம ரிசீவ் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து ப்ளஸ் ஆகும். அப்போ நமக்கு அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட் சைடுனா இங்கே அண்டர் கேஸ்ட் கிரெடிட் சைடு அப்படின்னா இது பேமெண்ட் சைடு. கிரெடிட் சைடுனா என்ன சைட்? பேமெண்ட் சைடுனா நம்ம கேஷ் புக் நம்ம அமௌண்ட்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும், அமௌண்ட்டு மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் கிரெடிட் சைடுனா மைனஸ் அண்டர் கேஷ் 700. இப்போ மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ண வேண்டியது ஆப்போசிட்ன்றதுனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். கிரெடிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக் 700. நெக்ஸ்ட்டு சப்சிடி received directly from the bank, state government amounting 10,000. டைரெக்டாக சப்சிடி வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறோம் 10,000. இப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஆனால்
இது ஆப்போசிட்ன்றதுனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். இது எழுதியிருக்க பாருங்கள். சப்சிடி ரிசீவ் ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக் 10,000. இப்போ பாருங்கள், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 5,000. இப்போ ஆட் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 8,000 800 1,000 700. 3 ஆட் பண்ணோம்னா 2,500. ஆட் பண்ணோம்னா 5,000 2,700 7,500. நெக்ஸ்ட்டு லெஸ் அமௌண்ட்டு பாருங்கள், 5,000 15,000. இப்போது நம்ம மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் வருது ஆன்சர். ஏன்னா இந்த அமௌண்ட் பெருசு, லெஸ் அமௌண்ட் பெருசு, மைனஸில் வருது. இப்போ என்ன எழுதணும்? மைனஸில் வந்ததுன்னா ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு எழுதணும். இதுதான் 7th சம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.